நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போவதில்லை. நிச்சயமாகவே அவைகள் நடக்கும். நம்முடைய ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறபடியினால், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறபடியினால் நிச்சயமாகவே அவர் நம்மை நேசிக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள மற்ற எல்லா மக்களை காட்டிலும், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜாதி மக்களை காட்டிலும் ஆண்டவரை நேசிக்கிற மக்களுக்கு, ஆண்டவரோடு நடக்கிற மக்களுக்கு தேவன் மேன்மையானவைகளையும் மகிமையானவைகளை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை இந்த காலை வேளையில் எப்படி இருக்கிறது? நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் ஆண்டவர் நேசிப்பதற்கு ஒப்புக் கொடுங்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 105 அதிகாரம் 19 வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாகவே நிறைவேறும். ஒருவேளை சில கால தாமதம் ஆகலாம். அந்த கால தாமதத்தில் அவருடைய வார்த்தை நம்மை புடமிடுகிறது, நம்மை உயிர்ப்பிக்கிறது, நம்மை பரிசோதித்து பார்க்க வைக்கிறது, நம்மை சோதித்து பார்த்து அவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு நம்மை வழி நடத்துகிறது. அந்த வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகள் நம்மை சுத்திகரிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை சோதித்து பார்த்து ஆராய்ந்து அறிந்து அவருக்கு நேராக நம்மை திருப்புகிறது. அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுவதற்கு நம்மை மாற்றுகிறது. ஆனபடினால் ஒரு நாளும் சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாகவே நிறைவேறும். அவருடைய வசனம் ஜீவன் உள்ளது. அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அவர் மாறுவதில்லை. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை மாறாது. அவர் மாறவில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். நாம் அநேக நேரங்களில் மாறிவிடுகிறோம். ஆனால் நம்முடைய தேவன் ஒரு நாளும் மாறுவதில்லை. அவருடைய வார்த்தை நிறைவேறும். அவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். இந்த நாளில் அறிந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் போராடி கொண்டிருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆண்டுடைய வசனத்தை தியானிங்கள். அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஒருவேளை இன்றைக்கு அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். சில மாதங்களுக்கு முன்பு, சில வருடங்களுக்கு முன்பு சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற காலம் வந்திருக்கிறது. சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவரை ஸ்துதியுங்கள். அவரை ஆர்ப்பரியுங்கள். அவரில் மகிழ்ந்து களி கூறுங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.